Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we started the new lesson of volume 2, that is 9th lesson. The name is solutions. Okay, so solution lessons we have to learn about for that homogeneous mixtures of solution and heterogeneous mixture of solution. That is the mixings, that is that homogeneous or heterogeneous. One solution if you take, that is that what category of mixture அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா homogeneous mixturesல இருக்கா இல்லனா heterogeneous. So homogeneous generally we know that equally dissolve in that water. For example sodium chloride, the common salt நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேபிள் சால்ட் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சோடியம் குளோரைட். இந்த சோடியம் குளோரைட் வந்துட்டு நீங்கள் வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் வேலண்ட்டில் இந்த சோடியம் அயானாக இருக்கட்டும் இந்த குளோரின் அயானாக இருக்கட்டும் ஈக்குவல் வேலன்ஸில் வந்துட்டு அங்கே டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ அந்த சொல்யூஷன். ஸோ ஹெட்ரோஜீனியஸ்னால் உங்களுக்கு சாண்ட் வித் வாட்டர் ஆர் ஆயில் வித் வாட்டர். ஸோ இட்ஸ் cannot be dissolved in the water. So separately we can see the substance. ஸோ அந்த கேட்டகரி நம்ம ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம சொல்யூஷன்ஸில் ப்ரைமராக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ இதே பேசிஸில் இந்த 3 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் உங்களுக்கு மிக்சடாக வரப்போ அதோட சொல்யூஷன்ஸ் என்ன மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா the types of solutions, that is gaseous solutions, liquid solutions and solid solutions. ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் உங்களுக்கு இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஹோமோஜீனியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கும், சிலது வந்து ஹெட்ரோஜீனியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது gaseous சொல்யூஷன்ஸ். இந்த gaseous சொல்யூஷன்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸில் இருக்கும் அப்படின்னா சாலிட் வித் கேஸ் அண்ட் லிக்விட் வித் கேஸ் அண்ட் கேஸ் வித் கேஸ். ஓகே. ஸோ இந்த 3 டைப்ஸில் இருக்கும். இந்த 3 டைப்ஸில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்லேருந்து கேஷியஸ்னால் கேம்ஃபர். ஸோ கற்பூரம் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லுக் லைக் அ சாலிட். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேர்ன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அது என்னமாகிடும், உங்களுக்கு கேஷியஸ் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து லிக்விடில் கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷியஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ டைரக்ட்லி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஸோ சாலிட் டைரக்ட் கன்வெர்ட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஃபர். ஓகேவா. ஸோ லிக்விட் இன் கேஸ். ஸோ லிக்விட் ஸ்டேட் வந்து கேஷியஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கண்டெய்னிங் வாட்டர். ஸோ வாட்டரில் உங்களுக்கு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் உங்களுக்கு கண்டெயின் இருக்கும். அந்த இது வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் வித் கேஷியஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் வித் கேஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஏர். ஸோ இந்த மிக்சர் ஆஃப் ஏர் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஏர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கேஷியஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கேஸ் வித் கேஸ் இந்த காம்போசிஷன் வந்து என்னென்னு சொல்கிறோம், எஸ் ஏர். ஸோ கம்மிங் டு திஸ் த நெக்ஸ்ட் திங், லிக்விட் சொல்யூஷன். Liquid solutions likewise solid, liquid, 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 gaseous, liquid. So solid, liquid, solid into liquid means salt water. Salt water வந்துட்டு உங்களுக்கு சால்ட் சோடியம் குளோரைட் வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு எவாப்ரேஷன்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரீட்டைன் சாலிட் ஸ்டேட் கொண்டு வர முடியும். அதை மறுபடியும் நம்ம வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் சாலிட் டு லிக்விட், சி வாட்டர். Liquid to liquid means ethanol. So ethanol solutions have to be in the liquid state always. So liquid to liquid ethanol and gas in liquid means CO2, carbonated water. நீங்கள் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கார்பனேட்டட் அந்த சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேஷியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கும், லிக்விட்லேயே கேஷியஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் கார்பனேட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரிஸ் மீன்ஸ் கேஸ் லிக்விட். ஸோ CO2 that is carbonated water. Okay. Then solid solution. Solid means solid solid, liquid solid, gas solid. So solid to solid means gold alloy. So gold mixed with gold elements means that kind of solution is solid to solid. Okay. And liquid solid, that is amalgam. Amalgam categories. ஸோ லிக்விட் அவங்களுக்கு வந்து மெர்க்குரி மிக்சடில் இருக்கும். ஸோ மெர்க்குரி வந்துட்டு நீங்கள் ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்துருப்பீங்க. தட் ஆல்சோ இட்ஸ் கன்வெர்ட் இன்டு சாலிட் மீன்ஸ் லிக்விட் சாலிட் ஸ்டேட்டை நம்ம அமால்கம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல முடியும். கேஸ் சாலிட், தட் இஸ் சொல்யூஷன் H2 இன் பலாடியம். ஸோ திஸ் இஸ் தட் த மெயின் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்போசிஷன்ஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் தட் ஃபண்டமெண்டல்ஸ். Now go for that the different concentration of units. So solutions lessonல some terms உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அந்த டேர்ம்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபர்தர் கிளாஸஸில் ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதோடைய கான்செப்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த நேம் இஸ் மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி. ஸோ ஃபார்மாலிட்டி லைக்வைஸ் மோல் ஃப்ராக்ஷன், மாஸ் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் molality with the symbols. What is that? The small letter m, that is molality, and molarity, that is the capital letter M. Normality means that is capital letter M. So these and all have to use in that the practicals theories. So practicals la நம்ம calculations la use பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னும் கூட அந்த வேர்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். molality, that is number of moles of solute, it's divided by mass of the solvent, that is in kg. So kilogram units la நம்ம present பண்ணுவோம் the mass of the solvent. And molarity, the number of moles of solute divided by volume of solutions, this is present in that liquid. Okay, so volume வந்தாலே உங்களுக்கு இந்த லிட்டர்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நாட் அ லிக்விட், தட் இஸ் லிட்டர்ஸ். ஓகே, ஸோ வால்யூம் அப்படின்னு சொன்னாலே லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் நார்மாலிட்டி, தட் இஸ் கேபிட்டல் லெட்டர் N, the number of gram equivalents of solute divided by volume of solutions, that also in liter. So in these kind of explanations also have to continue with formality, mole fraction, mass percentage. ஸோ இந்த கேட்டகரிஸில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது வாட் இஸ் தட் சால்வெண்ட், solute, solutions. So just have to understand about that, the solute, solvent and solution. The simple thing I am just giving for that example for the salt water. For example, sodium chloride for that common salt. So sodium chloride have to dissolve in that water. ஸோ அந்த வாட்டரில் நம்ம வந்து சோடியம் குளோரைட் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம டிசால்வ் பண்ணுறோம். அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிசால்வ் ஆகிடும். நம்மளால் பார்ட்டிகல்ஸ் பார்க்க முடியாத அளவுக்கு டிசால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசால்வ் ஆகக்கூடிய அந்த வாட்டரை வந்துட்டு சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ வாட்டர் சால்வெண்ட், அதில் ஆட் பண்ணக்கூடிய சால்ட்டு சொல்யூட், அதோட ஆட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை வந்து சொல்யூஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதுகிறேன். தட் இஸ் NaCl, that is the common salt, plus water H2O. I am just giving for that example. So solution of NaCl. So this is for solute. இது வந்து solvent. This is solution. Okay. So நம்ம சப்ஸ்டன்ஸை எந்த லிக்விடில் கரைக்க போகிறோமோ அந்த கரைக்கக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்டன்ஸை தான் சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன சால்ட் எடுத்துக்கிறோமோ அதை வந்துட்டு சொல்யூட் அப்படின்னு சொல்லணும். அதிலேருந்து மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வித் வாட்டர். ஸோ சுகர் இஸ் தி solute. Water obviously solvent. The major part of solvent ன்னு சொன்னாலே உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். சம் பெக்யூலியர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் வாட்டரில் உங்களுக்கு கரையாது. ஸோ அதுக்கு மட்டும் அசிட்டோன் அந்த மாதிரி எத்தனால், ஸோ அந்த மாதிரியான சொல்யூஷன்ஸில் மட்டும்தான் கரையக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு சால்வெண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ மெஜாரிட்டி சால்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டர் இஸ் த சால்வெண்ட். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுகர் மீன்ஸ் சுகர் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த சால்ட்டோட நேம் வச்சு தட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் சொல்யூஷன்ஸ் லெசன்ஸில் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் கிவிங் திஸ் கான்செப்ட், இந்த டேர்ம்ஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் இது பேஸ் பண்ணி வரும். ஸோ அதனால் நம்ம மொலாலிட்டினா என்ன அப்படின்றத உங்களுக்கு அந்த கான்செப்டோடு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சொல்யூஷன்ஸ் ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஐ மீன் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு கிளாத்தாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு லிக்விட்ஸ்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, இந்த லிட்டரில் வேணும், ஏன்னா இது எனக்கு இவ்வளோ தான் தேவை. நம்மளுக்கு ஒரு
தேவையான அளவு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ 100 grams. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கிளாத் வாங்குறீங்க, எனக்கு 2 meters போதும். ஸோ பண்டல்ஸ் வாங்க மாட்டோம். ஸோ குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா அதுக்கு உண்டான ஒரு அளவு மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் இப்போ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது ப்ராக்டிகல்ஸில். ஸோ அதுக்கு உண்டான நம்ம ரிசல்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கான்செப்ட் மூலயமா தான் நம்ம வந்துட்டு தயாரிப்போம். ஸோ நார்மாலிட்டி அண்ட் மொலாலிட்டி ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் நம்ம கேட்டகரிஸில் கொண்டு வர முடியும். பிகாஸ் ஆஃப் இஃப் யூ வாண்ட் டு நீட் ஃபார் த perfect solutions, I mean the volume அப்படின்னு சொன்னால் we have to use that standard solution. Not for that the random solutions எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த அனாலிசிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ now concept is solubility of the solute. ஸோ இந்த சொல்யூட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாலிபிலிட்டியோடைய அந்த சால்வினேஷன்ஸ் எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ். ஸோ ஹவு டு பி ஃபைண்ட் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் டு டேக் அவுட் ஃபார் தட் எனி சப்ஸ்டன்ஸ் சால்ட் ஆர் சுகர்ஸ் ஸோ யூ ஹேவ் டு டிசால்வ் இன் த வாட்டர். ஸோ ஒன்ஸ் இன் எ டைம் இட்ஸ் கெனாட் பி டிசால்வ். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராம் ஆஃப் சால்ட் ஆர் வாட்டர் நீங்கள் சால்ட் ஆர் சுகரை வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ நல்லாவே கரைஞ்சிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் அதோடைய அந்த கரையிற அந்த ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அடியில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு அடியில் உங்களால் பார்க்க முடியும், சால்ட்டாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும். ஏன்னா அதோடைய சால்வினேஷன்ஸ் வந்துட்டு அந்த பிளேஸோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டில் உங்களுக்கு சால்வினேஷன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடிய சால்ட்டாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் உங்களுக்கு அது கரையணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இட்ஸ் டு பி இன் த டெம்பரேச்சர்ஸ், ஐ மீன் ஹீட் ப்ராசஸ் மூலயமா மட்டும்தான் கரைக்க வைக்க முடியும். இட்ஸ் நாட் ஹேப்பன் டு த ரூம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ஸில் இருக்கக்கூடிய சால்வினேஷன்ஸை நம்ம இன்னும் கூட ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா டு பி ஃபார் த டெம்பரேச்சர்ஸ். ஸோ நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் சால்ட்டை ஆர் சுகரை நீங்கள் ஆட் பண்ணுற டைமில் அது கண்டிப்பாக அது கரைஞ்சி உங்களுக்கு ஒரு கிளியர் சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ நார்மல் சால்வினேஷன்ஸ் இல்லாமல் டெம்பரேச்சர்னாலே சால்வினேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட்ஸில் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணிகிட்டே இருங்க, அதை நல்லா கரைச்சிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் சால்ட்டு போடுறப்ப கரையாமல் அந்த சால்ட் அப்படியே உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அந்த டைமில் அதே அந்த வெசல்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ புரியுது உங்களுக்கு ஹீட்னால கூட அந்த சாலிபிலிட்டியை நம்மளால் ஸ்பீடப் பண்ண முடியும் டிபெண்டிங் ஆன் த சொல்யூட். Okay, this is the temperatures. Now go for that the effect of pressure. So pressures மூலமா கூட நம்மளால எப்படி அந்த solubility-யை வந்துட்டு கன்வெர்ட். So same way for that pressures நான் சொல்லியிருந்தேன் the effect of pressures. So in pressures depending on that the how to be the solubility of the solute அப்படின்னு பார்க்கலாம். So temperature depend பண்ணி நம்ம soluble பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அது pressures depend பண்ணி if want to any substance want to soluble for the solute using the ஸோ நான் 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கண்டெய்னரில் உங்களுக்கு புஷ்அப் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் இந்த கண்டெய்னரில் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் த டிஸ்டன்ஸ் ஸோ எடுத்துக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸில் நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதில் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஏர் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டு ஏர். ஏன்னா உங்களுக்கு இந்த எம்டி வெசல்ஸ்னாலே உங்களுக்கு ஃபில்டு வித் ஏர் அப்படின்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் அதை புஷ்அப் பண்ணுறப்ப அந்த ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு என்ன ஆகும்னா ஹியர் அண்ட் தேராக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்னால மூமெண்ட்ஸில் அதனால இந்த இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாலிபிலிட்டி என்ன ஆகும்னா ஸ்பீடப் பண்ணும். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டேர் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பூனோ இல்லை ஸ்டேரர் போட்டு நம்ம நல்லா கலக்குவோம். ஸோ ஒன்ஸ் நீ சுகரை வந்துட்டு ஒரு வாட்டரில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது டிசால்வ் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஆகும். பட் இட் வில் டேக் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூட அது ஸ்பீடப் ஆகும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் ஹீட்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்டார் பண்ணுறதுனால 2 விஷயம் நடக்கும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோடைய மூவ்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணுறோம்.
ஒரு கொஞ்சம் கூட அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கரையறக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாரர் இல்லாமல் புஷ்அப் மூலயமா ஸோ ப்ரெஷர் கொடுத்து ஸோ ஏரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்னால் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். அதனால் அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோ சொல்யூட்டோ என்னாகும், சீக்கிரம் கரையும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு அந்த பிஸ்டன்ஸ் அந்த புஷ்அப்பு. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு நார்மலான ஒரு சாலிபிலிட்டி இருக்கும். ஒன்ஸ் அந்த புஷ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும் இல்லையா. ஸோ அப்போ அங்கே ஏர் டைட் கண்டெய்னரில் உங்களுக்கு வெளியில் ஏர் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அப்போ ப்ரெஷர்ஸ்னால் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த வாட்டரில் வந்துட்டு சில வேவ்ஸான ஒரு அந்த மாலிகூல்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் சொல்யூட்டு சீக்கிரமாக கரையும். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸோடைய மெத்தட் இது தான். ஸோ டெம்பரேச்சர்ஸில் உங்களுக்கு கூட நார்மலாக வாட்டர் நீங்கள் இருக்கிறதுக்கும் பாய்லிங் வாட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறப்ப ஆமாம் அதோடைய தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ உங்களுக்காக எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஒன்ஸ் எவாபரேஷன்ஸ் ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆவியாக வரக்கூடியது அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நல்ல பபிள்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த மூமெண்ட் இருக்கிறப்ப உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து சாலிபிலிட்டட் சொல்யூட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் pressures. Okay, now go for the important concept of the solutions lesson, that is Henry's law. So in the Henry's laws you have to explain through this the small formula, that is the partial pressures. The vaporizations of the partial pressures directly proportional to the mole fractions. So this is the concept of the Henry's law. Henry's law அப்படினு சொன்னாலே நீங்க that is P proportional to the X அப்படினு சொல்வீங்க. So what is that P? That is a partial pressure of the vaporizations and X means the mole fraction of the solutions. Okay, and then here also having the limitations also. Henry's law வந்துட்டு எல்லாத்துக்குமே applicable அப்படினு பார்த்தனா it's definitely not. Here the some limitations also is there. So ஏனா அதுல கூட limitations என்ன அப்படினு பார்ப்போம். So moderate of temperature and pressures only. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ஸ்லையும் இது அப்ளிகபிளாக இந்த ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஜஸ்ட் 1 or 3 ஃபார் த மாட்ரேட்டான ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஐ மீன் திஸ் கான்செப்ட். அண்ட் லெஸ் சாலிபிள் கேஸஸ் won't be. ஸோ லெஸ் சாலிபிலிட்டி ஆஃப் கேஷியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது லெஸ் சாலிபிளாக இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இந்த ஹென்ரிஸ் லா வந்துட்டு அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த மோர் சாலிபிள் ஆஃப் தட் கேஷியஸ் ஸ்டேட்க்கு இது அப்ளிகபிள் ஆகலை. தட் இஸ் ஒன் ஆஃப் தட் லிமிட்டேஷன்ஸ். அண்ட் அதர் ஒன் கேஸ் அண்ட் சால்வெண்ட் இட்ஸ் நாட் ஒபே. அதாவது கேஷியஸில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்குது. ஐ மீன் தட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு இந்த ரூல்ஸ் ஒபே ஆகலை. ஸோ ரூல்ஸ் இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ இதை தவிர்த்து நம்ம அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா சப் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் த்ரூ தி ஹென்ரிஸ் லா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஃபார் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. Okay students, I hope you understand about that today concept and have to follow that. The homeworks also you have to send it for the evening 5 o'clock. Thank you students.